ஒரு நாள் குறுக்கு பாலத்தில் நடந்து வந்த சக்தி எதிர்முனையில் வந்த அரசன் கல்மசபாதாவிடம் வழிவிட மறுத்து, நான் உன்னைவிட உயர்ந்த அந்தணன் என்று வாதிடுகிறார். கோபமடைந்த சக்தி அரசனை கொடூரமான ராட்சசனாக மாறும்படி சாபமிட்டார். ராட்சசனாக மாறிய கல்மசபாதா உடனடியாக அந்த இடத்திலேயே சக்தியை விழுங்கினான். தன் தந்தையின் சாபத்தாலேயே அவர் உயிரிழந்தார். இதனை அறிந்த சக்தியின் மகன் பராசரர் தாத்தா வசிஷ்டரின் அறிவுரையில் வளர்ந்தார். பழிவாங்கும் உணர்ச்சி கொண்ட இளம் பராசரர் ராட்சச இனத்தையே அழிக்க ஒரு யாகம் செய்ய திட்டமிட்டார். ஆனால் வசிஷ்டர் அவரை தடுத்து, உன் தந்தை சாபமிட்டதாலேயே மரணமடைந்தார். நீ இப்போது பழிவாங்க முயற்சித்தால் அது முடிவில்லாத பழிக்கு பழியை தொடர வழிவகுக்கும். ராட்சசனை பின்தொடராதே, உனக்கு எது மதிப்பானதோ அதை பின்பற்று என்று அறிவுறுத்தினார். இந்த அறிவுரையை ஏற்று மாமுனிவராக உயர்ந்த பராசரர் பின்னர் மகாபாரத கதையில் வரும் வியாச முனிவரின் தந்தையானார். பாண்டவர்களின் இதயத்தில் இருந்த ஆழமான கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உணர்ந்ததால் அங்கரபர்ணன் அவர்களுக்கு இந்த மகத்தான கதையை சொன்னான். பாண்டவர்கள் பல முறை ஏமாற்றப்பட்டிருந்தனர். அதிலும் தங்கள் உயிருக்கே குறிவைக்கப்பட்ட மிக சமீபத்திய நிகழ்வு அவர்களை கொதிப்படைய செய்திருந்தது. கதையை முடித்த அங்கரபர்ணன், உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பழிவாங்குவதில் வீணடிக்க தேவையில்லை. உங்களால் அரசர்களாக முடியும். முதலில் ஒரு வேத விற்பன்னரையும் பிறகு ஒரு மனைவியையும் உங்களுக்கான நிலத்தையும் ஏற்படுத்துங்கள். அங்கே உங்கள் நகரத்தை நீங்களே உருவாக்கி அதற்கு அரசனாக இருங்கள். பழிக்கு பழியை தொடர வேண்டாம் என்று அறிவுரை வழங்கினான். இந்த கதையை கேட்ட பிறகு பழிவாங்குவது பற்றி பாண்டவர்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை அடைந்தனர். அதன் முதல் படியாக துவாபார யுகத்தில் தங்கள் குடும்பத்திற்கு மிக முக்கியமாக கருதப்பட்ட சக்தி வாய்ந்த யாகங்களை நிகழ்த்த தகுந்த ஒரு வேத விற்பன்னரை தேடினர். அருகிலிருந்த தேவால முனிவரின் ஆசிரமம் சென்றவர்கள் அவரது இளைய சகோதரர் தௌம்யரை தங்கள் குடும்பத்திற்கு வேதம் ஓதுபவராக கேட்டுக்கொண்டனர். செயல் தேர்ச்சியுள்ள தௌம்யர் அந்த முதல் க்ஷணம் முதல் எப்போதுமே பாண்டவர்களின் பக்கம் உறுதுணையாக இருந்தார்.